ஹே காய்ஸ், ஒரு மனுஷன் லைட்டோட ஸ்பீடில் பயணிக்கும் போது அவன் காலமே நீட்டிக்கப்படும்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. அது மட்டும்தான் ஒரு பொருள் வேகமாக போகும்போது ஆகுமா? வேற ஏதாச்சும் மாறுதல் அதில் ஏற்படுமா? இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு இந்த லைட்டு, ஸ்பேஸு, கேலக்ஸி இதெல்லாம் பற்றி புரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா இது உங்களுக்கான சேனல். வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். உலகத்தில் வாழும் எல்லாம் தமிழர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஓகே, போன வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டைலேஷன் அப்படின்றது மனிதர்களோட வாழ்க்கையில் பாசிபிளா, இது பாசிபிள் ஆக்குற மாதிரி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்கான்றதான் பார்த்தோம். அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் இந்த மியான்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நான் உங்ககிட்ட போன வீடியோவில் சொன்னேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோ இல்லை ஒரு மனிதனோ லைட்டோட ஸ்பீடில் பயணிக்கும் போது இந்த டைமை தாண்டி வேறு என்னென்ன டிஃப்ரென்சஸ்லாம் அந்த பொருளில் நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரியோட பார்ட் 4 இப்போ போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு கைண்டான ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவு செய்து என்னோடய பழைய வீடியோக்கெல்லாம் வரிசையாக பார்த்துட்டு வந்தால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி 3 வீடியோ இந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரியை பற்றி போட்டுட்டோம். இது 4வது வீடியோ. ஸோ தயவு செய்து அந்த 3 வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கண்டினியூட்டி இருக்கும். ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசாமல் நான் இப்போ வந்து டாபிக் உள்ள போகிறேன். போன வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக ஒரு பொருள் வேகமாக போகும்போது டைம் அதில் மாறும், அது எப்படிலாம் மாறும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னும் வந்து டைம் டைலேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு நான் சொல்ல, டைம் டைலேஷன் நடக்கிறதுல என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ்லாம் ஆகும் அப்படின்றத நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைம் டைலேஷன் நடக்குது. ஓகேவா? எப்படி நடக்குது? ஒரு பொருள் வேகமாக போகும்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வேறு என்னென்னலாம் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் லைட்டோட வேகத்தில் பயணிக்கும் போது அதோட மாஸே ரொம்ப 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 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறார். அதோட மாஸ்னால் என்னன்னு சொல்கிறேன், அதோட நிறை. இப்போது ஒரு பொருள் வந்து லைட்டோட ஸ்பீடில் ஆக்சுவலாக போகவே முடியாது. அதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட டிரைவேஷன் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா, ஒரு பொருள் லைட்டோட ஸ்பீடில் உங்களால் பயணிக்க வைக்க முடியாது. பட் அதால் நியர்லி லைட்டோட ஸ்பீடில் போக முடியும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அது நியர்லி லைட்டோட ஸ்பீடில் போகும்போது அதோட நிறை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் அடைஞ்சிரும்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. இன்ஃபினிட், அதாவது அதுக்கு ஒரு அளவே இருக்காது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து நான் ஒரு மாஸ் தான். ஓகேவா? எனக்கு ஒரு 60 கிலோனா நான் ஒரு அளவு. ஓகேவா? 60 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அப்படி தான் என்னோட மெஷர்மெண்ட்டு நீங்கள் சொல்லலாம். ஒரு மெஷர்மெண்ட்டே இல்லாத ஒரு விஷயம் தான் இன்ஃபினிட். அது வந்து நம்மளால் மெஷரே பண்ண முடியாது. ஸோ ஒரு பொருள் லைட்டோட ஸ்பீடில் போச்சுன்னா அதோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகி அது ஒரு பாயிண்டில் இன்ஃபினிட் மாஸ் அடைஞ்சிரும் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. இது எப்படி பாசிபிள்? இதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? எதனால் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு பொருள் லைட்டின் வேகத்தில் பயணிச்சா அதோட நிறைய இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். இந்த E=mc² டெரிவேஷனை நீங்கள் இதில் போட்டிங்கன்னா, ஒரு பொருள் லைட்டோட ஸ்பீடில் போகும்போது என்ன ஆகும்னா அதோட கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். ஸோ ஒரு பொருள் லைட்டோட ஸ்பீடில் போக அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகு, அதுக்குள்ளே இருக்க கைனடிக் எனர்ஜியும் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. ஸோ அதோட பொருள் வந்து லைட்டோட ஸ்பீடில் போகும்போது அதோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி ஒரு பாயிண்டில் அதோட மாஸே இன்ஃபினிட் அடைஞ்சிரும். அதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட 2வது கருத்து. அதாவது ஒரு பொருள் வேகத்தில் இருக்கும்போது வேற என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அதாவது வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு லைட்டோட ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு பொருள் எப்படின்னா அதோட லென்த்தே குன்றி காணப்படும்னு சொல்கிறாரு. ஓகேவா? குன்றி காணப்படும்னா அது ஒரு லென்த்தே ஒரு மாதிரி எப்படின்னா குறுங்கி இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம இங்கேருந்து ஃப்ளைட்டை பார்க்குறோம். ஃப்ளைட் எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அது லென்த்து நம்ம குட்டியாக தெரியுது. அது டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தாலுமே நம்ம க்ளோசரில் அது பார்த்தா கூட அது ரொம்ப வேகமாக போச்சுன்னா அதுக்குள்ளே லென்த் கான்ட்ராக்ஷன் நடக்கும். லென்த் கான்ட்ராக்ஷன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப வேகத்தில் போகிறது நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு ஃபைட்டர் ஜெட்டோ இல்லை ராக்கெட் எடுத்துக்கலாம். ராக்கெட் பார்த்திங்கன்னா 11 km/s போகுது. ஸோ அதனால் நமக்கு லென்த் கான்ட்ராக்ஷன் ஒரு அளவுக்கு அதில் தெரியலாம். பட் லைட்டோட ஸ்பீடில் போகக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த் கான்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கருத்து. ஸோ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருள் வேகமாக போச்சுன்னா அதில் டைம் மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது அவனுக்கு அதாவது டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஆகும்னு சொன்னேன். செகண்ட் என்ன சொன்னேன், அதோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு பாயிண்டில் வந்து அது வந்து இன்ஃபினிட் மாஸ் அடைஞ்சிரும் அப்படின்னு நான் சொன்னேன். 3வது என்ன சொன்னேன்னா, அதுக்குள்ளே லென்த் கான்ட்ராக்ஷன் நடக்கும்னு சொன்னேன். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பொருள் வேகமாக போகிறதுல நடக்கக்கூடிய மாற்றங்கள் முக்கியமாக சொன்னது பார்த்திங்கன்னா இந்த 3 தான். வேறு என்னென்னலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நான் நார்மலாக சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எப்படி வந்து இப்போ ஒரு 5 கிராம் இரும்பை நான் வந்து லைட்டின் வேகத்தில் பயணிக்க வைக்கிறேன். ஸோ லைட்டின் வேகத்தில் பயணிக்க வைக்கும் போது என்ன ஆகும், அது ஒரு பாயிண்டில் வந்து லைட்டோட ஸ்பீடில் போக வைக்க முடிகிற அளவுக்கு அதுக்கிட்ட எனர்ஜி இல்லாமல் போகலாம்.
ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், உலகத்தில் இருக்க மொத்த எனர்ஜியை எடுத்து அந்த இரும்பை தள்ளுறதுக்கு நான் பயன்படுத்துகிறேன். ஸோ எப்படியோ அது லைட்டின் ஸ்பீடில் நான் தள்ள வைக்கிறேன். எப்படி பண்ணுறேன்னா, உலகத்தில் இருக்க எல்லா எனர்ஜியுமே, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க சோலார் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, இது எல்லாத்தையுமே எடுத்து அந்த இரும்பு மேலே நான் போட்டு அந்த இரும்பை வந்து லைட்டின் ஸ்பீடில் நான் பயணிக்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உலகத்தோட உலகம்ன்றது ஒரு அளவீடு தான். ஓகேவா, உலகத்தை நம்ம எவ்வளோன்றது மெஷர் பண்ணியாச்சு. உலகத்தோட வெயிட்டை கூட நம்ம அப்ராக்சிமேட்டாக எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ உலகத்துக்கு ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு அளவு அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அளவான எனர்ஜி தான் வரும். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வச்சு நான் இந்த இரும்பை தள்ளுறேன். ஆனால் இந்த இரும்பு லைட் அண்ட் ஸ்பீடில் பயணிக்கும் போது என்ன ஆகும்னா, இதோட மாஸ் இன்ஃபினிட் ஆயிரும். அதெல்லாம் நம்ம அளவே எடுக்க முடியாது. ஸோ ஒரு அளவே இல்லாத ஒரு பொருளை அளவு இருக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு நம்மளால் தள்ள முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாகவே முடியாது. ஸோ அதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த எனர்ஜியை எடுத்து நீ ஒரு இரும்பு மேலே போட்டு அந்த இரும்பை நீ லைட் ஸ்பீடில் நவுத்துனா கூட அது ஒரு பாயிண்டில் இன்ஃபினிட் மாஸ் அடைஞ்சிரும். அதனால் நீ வந்து அதை லைட் அண்ட் ஸ்பீடை தாண்டி அதால் தள்ளே வைக்கவே முடியாது. இதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கருத்து. இதெல்லாம் கேட்க ரொம்ப ரொம்ப க்ரேஸியாக இருக்குல்ல, என்னடா இது ஃபுல்லாகவே ஏதோ ஒரு ஃபேண்டசி கதை மாதிரி இருக்குது, இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. எனக்கும் அது புரியுது. பட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட டெரிவேஷன் ஈக்குவேஷன்ஸ்லாம் இதுதான் சொல்லுது. ஒரு பொருளை நீங்கள் லைட் இன் ஸ்பீடில் தள்ளினா அவரோட கேல்குலேஷன் பிரகாரம் அதோட மாஸ் வந்து இன்ஃபினிட் ஆகும். ஸோ இது மேத்தமெட்டிக்கலி ஆன் பேப்பர் அவர் சொன்னது, பட் ஃபிசிக்கலாகவும் இது நடக்கும் அப்படின்றது தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வைக்கிற கிளைம். ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அது ரொம்ப லென்த்தாக போகுது. ஓகேவா, நீங்கள் இந்த வீடியோவில் ரொம்பலாம் குழம்ப தேவையில்லை. ஏன்னா சில விஷயம் நான் கொஞ்சம் சயின்ஸு கேல்குலேஷன்லாம் இதில் போட்டிருக்கேன். ஸோ ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் 3 விஷயத்தை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு பொருள் வேகமாக போச்சுன்னா அதில் டைம் ரொம்ப 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 ஸ்லோ ஆகும். செகண்ட் விஷயம் என்ன ஆகும், அதில் லென்த் கான்ட்ராக்ஷன் நடக்கும். 3வது விஷயம் என்ன ஆகும், அதோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதோட இன்ஃபினிட் லெவலில் தொடும். ஓகேவா, அவ்வளோதான். இந்த 3 விஷயத்தை மட்டும் இந்த வீடியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தயவு செய்து இன்னொரு விஷயத்தை மறக்காமல் வந்து என்னோட வீடியோலாம் ரெகுலராக பாருங்கள். ஓகேவா, இந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி சீரிஸ் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது 4வது வீடியோ. ஓகேவா, 4 வீடியோ முடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரியை ஃபுல்லாக புரிஞ்சுக்கணுன்னா தயவு செய்து என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ரெகுலராக உடனே பார்த்துட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரியை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறது என்னோட ஒரு கடமை. ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், உங்களுக்கு நான் அதை புரிய வச்சிடுறேன். அது வரைக்கும் மிதுன் சைனிங் ஆஃப். பபாய். Yeah.